அரியலூர் மாவட்டத்தில் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 22 வயது இளைஞர் போலீசில் கைதாகியுள்ளார். ஆறுதல் கூறுவது போல நடித்து பள்ளி ஆசிரியருடன் சிறுமியிடம் அத்துமீறிய சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி இதோ. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள சாத்தனப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது மாணவி தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் அபிமணி மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்து வந்தார். பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் மாணவியை பின்தொடர்ந்து ஃபாலோ செய்த அபிமணி காதலிப்பதாக கூறி மாணவிக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். திடீரென்று ஒரு நாள் ஆசை வார்த்தை கூறி மாணவியை தனிமையில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் மாணவி கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். அபிமணி குறித்து போலீசில் புகாரளிக்க நினைத்த மாணவி முன்னதாக தனது பள்ளியில் பணிபுரிந்த உடற்கல்வி ஆசிரியர் ஹெரால்டு சகாயராஜிடம் கூறி அழுதுள்ளார். சிறுமிக்கு உதவி செய்வது போல ஆறுதல் கொடுத்த சகாயராஜ் தானும் வக்கிர செயலில் ஈடுபட்டுள்ளார். சம்பவம் குறித்து பள்ளியில் பேச வேண்டாம் என கூறி விசாரிப்பது போல தன்னுடைய வீட்டிற்கு சிறுமியை வரவழைத்துள்ளார். அங்கு வைத்து வலுக்கட்டாயமாக பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சோர்வாக காணப்பட்ட சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்துள்ளனர். அப்போது சிறுமி பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டுள்ளனர். இது குறித்து தலைமை ஆசிரியர் விசாரிக்க தாமதப்படுத்தியதால் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பு எண் 1098 அழைத்து பேசி புகார் அளித்துள்ளனர். உடனே குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் நேரில் சென்று விசாரணை செய்து ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அபிமணி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஹெரால்டு சகாயராஜ் ஆகிய இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரின் வக்கிர புத்தியை ஆசிரியரிடம் தெரியப்படுத்திய மாணவிக்கு அதே ஆசிரியரால் நடந்தேறிய வன்கொடுமை கதிகலங்க வைத்துள்ளது.